ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கோவில் ஸ்டைலில் சுவையான புளியோதரை தான் எப்படி பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மசாலா ஐட்டம்ஸ்லாம் வறுத்து அரைச்சிக்கலாம். மிளகு, சீரகம், சோம்பு, தனியா, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, வெள்ளை எள்ளு இதெல்லாம் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து அதை மிக்சி ஜாரில் மாற்றி வச்சுக்கலாம். அதே கடாயில் தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு போட்டு கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வேர்க்கடலை இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கணும். பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இது நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் 3 காஞ்ச மிளகா சேர்க்க போகிறேன். அதை சேர்த்துட்டு நல்லா தாராளமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா வாசனை கொடுக்கும். இப்போ நம்ம புளி கரைச்சி வச்சுருக்க தண்ணியில் மஞ்சத்தூளும் பெருங்காயமும் சேர்த்து அந்த கடாயில் அப்படியே ஊற்றிக்கலாம். அதை ஊற்றிட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ நான் 1 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இந்த மாதிரி சுண்டி வரும். அப்போ நம்ம வடித்து வச்சுருக்க சாப்பாட்டை அதில் சேர்த்து நல்லா பொறுமையாக கலருங்க. ஏன்னா சாப்பாடு உடஞ்சிடும். அதனால் பொறுமையாக கலரிக்கலாம். இப்போ நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்க பொடியை அதில் சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம். பொறுமையாக கலருங்க. எல்லா பக்கமும் அந்த மசாலா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கலரிக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கோவில் ஸ்டைலில் இருக்கும். மசாலாலாம் நம்ம வறுத்து அரைச்சி அது மேலே போடவே நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ். மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.